பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு புதிய மாதத்தின் புதிய காலை வேளையில கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி இருக்கிறார். கர்த்தர் தந்த எல்லா நல்ல ஈவுகளுக்காக கர்த்தரை மனதார ஸ்தோத்தரிக்கிறேன், கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென். உணர்றீங்களா? அனுபவிக்கிறீங்களா? இந்த நல்ல ஆண்டவரை, இந்த பெரிய ஆண்டவரை எல்லாவற்றிலும் பார்க்குறீங்களா? கர்த்தர் நல்லவர். அப்படித்தானே? கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். நன்மை செய்ய மட்டும் தெரிந்த ஒரு தேவனை நம்மை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். தேவன் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆமென். இந்த வருடத்தின் 2வது மாதத்தை காண செய்த தேவன். நேற்றுக்கு தொடங்கினோம், புதிய வருடத்தை நினைக்கிறோம். ஒரு மாதத்தை கடந்து வந்து விட்டோம். 26வது ஆண்டில் புதிய மாதத்தின் புதிய நாளை, புதிய காலை வேளையை அநேகர் இந்த நாளை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. அவங்களால பார்க்க முடியல. ஆனால் நம்ம இந்த நாளையில் காலையில் எழும்ப வைத்திருக்கிறார். தேவ சமூகத்தில் காத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறார். தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலும் மனதார ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஏசப்பா, எதுக்குமே தகுதி இல்லை ஏசப்பா, அவ்வளோ பலவீனம் இருந்தாலும் இந்த காலையில் புது பலத்தை தந்து எழுப்பி விட்டுருக்கீங்க. அதுக்காக நன்றி ஏசப்பா. அநேக குறைவுகள் அப்பா, நான் வாழுறதற்கு எனக்கு தேவையான ஒன்று என்கிட்ட இல்லை. ஆனாலும் வாழ வைத்து இந்த காலை வேளையில் என்னை எழுப்பி விட்டுருக்கிறீங்கப்பா. அதற்காக நன்றி அப்பா. என் வாழ்க்கை நாட்களில், இந்த வருடத்தின் நாட்கள், இத்தனை நாட்கள் என்னை கிருபையாய் நடத்தி வருகிறீர் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரப்பா. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அநேக நேரம் அநேக மனுஷர்களை நிறைய காரியத்துக்காக நோக்கி பார்த்தோம் ஆண்டவரை. ஏசப்பா, மனுஷன் எங்களை உதறிட்டான், எங்கள் வாக்க ஒரு பொருட்டாகவே எண்ணலை. ஆனால் ஏசப்பா, அநேக எங்கள் இக்கட்டுகளுக்கு பதிலளித்தீங்க. எங்கள் ஏசப்பா துயரங்களுக்கு, எங்கள் கண்ணீருக்கு உங்கள் கிரிய எங்களுக்கு பலனா வந்ததுப்பா. எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறாப்பா. புதிய நாளை கர்த்தர் கரத்தில் தந்து உங்களை ரொம்ப நம்புகிறோம் ஏசப்பா. ஆண்டவருடைய கரத்தில் ஸ்தோத்திரம். வேத வசனம் எப்படியாய் சொல்கிறது? நம்பிக்கையை அறிக்கை செய்கிறதுல அசைவில்லாம உறுதியா இருக்க கடவோம் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர். ஸ்தோத்திரம். உங்களை நான் ரொம்ப நம்புறேன் ஆண்டவரை. ஏசப்பா ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில உங்களை நாங்கள் ரொம்ப நம்புறோம் ஏசப்பா. இந்த புதிய வருஷத்துல, இந்த 2வது மாதத்திலையும் எங்களுக்கு புதிய புதிய காரியங்கள் செய்வீங்கப்பா, புதிய காரியங்கள் செய்வீங்கப்பா. அதுக்கு அடையாளம் தான் இந்த காலை வேளையிலும். ஸ்தோத்திரப்பா. ஏன் திராணி கொண்டோ, இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க ஏசப்பா. ஏன் திராணி கொண்டோ, ஏன் பலன் கொண்டோ, ஏன் சௌகரியம் கொண்டோ, ஏன் ஞானம் கொண்டோ இந்த காலை வேளையில நான் எழும்பல. ஒருவேளை நான் நேரம் தாண்டி யூடியூப் மூலமா இதை பார்த்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்றீங்களா? இந்த நொடி பொழுது வர
நிற்கிறதற்கென்று செய்கிறதற்கென்று என்னிடத்தில் ஞானமும் இல்லை, பலமும் இல்லை ஏசப்பா. ஆனா உங்க கிருபை, உங்க தயவு, உங்க இரக்கம் எங்களை ஏசப்பா இந்த நாளை காண வைத்திருக்குது, இந்த நொடி பொழுதை பார்க்க வைத்திருக்குது. அதுதான் அடையாளம் ஏசப்பா. எங்களுக்கு நீங்க செய்வீங்க, எங்களை இன்னும் நடத்துவீங்க, எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமுமா நீங்க இருப்பீங்கிறதற்கு ஆண்டவர் எங்களுக்கு அடையாளமே நீங்க தான்ப்பா. உங்களை நம்புறோம் ஆண்டவரை, நாங்க நம்புறோம் ஏசப்பா என்று சொல்லி ஏசப்பா ஸ்தோத்திரப்பா, நன்றி அப்பா. இந்த நாளை அப்படி கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுத்து, உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். கர்த்தர்ட்ட மனுஷன்ட இல்ல, ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட பேசுறோம், ஆண்டவர்கிட்ட சொல்றோம், ஸ்தோத்திரப்பா உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன், உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன், உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். ஹல்லேலூயா. அநேகரை நம்பி நம்பி ஏமாந்திருக்கீங்களா? ஸ்தோத்திரம். இந்த வேளையில அப்பா கரத்துல ஸ்தோத்திரப்பா ஏசப்பா, என் துணை நீங்க தான், என் கேடகம் நீங்க தான், என் மகிமை நீங்க தான். ஸ்தோத்திரப்பா, நீர்தானே என் துணையானீர், என் கேடகமும் மானீர், நீர்தானே என் துணையானீர், என் கேடகமும் மானீர், என்னை நினைப்பவரே ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே ஆசீர்வதிப்பவரே, உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன், உம் அன்பை நம்புவேன், உம் அன்பை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். ஹல்லேலூயா. உம்மை நம்பும் மனிதர் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும், உம்மை நம்பும் மனிதர் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும், உம்மை நம்பும் மனிதர் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும், குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன், உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன்,
நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். ஏசப்பாட்ட, ஆண்டவரே நான் பாக்கியவான் ஆண்டவரே. வேதவசனம் இப்படி சொல்கிறது, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆண்டவரே, உங்களை நம்புகிற இந்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது. ஏசப்பா கரத்துல, ஏசப்பா இந்த நாளை அப்படியே கர்த்தர் கரத்துல தந்து, ஏசப்பா உங்களை நம்புறப்பா, உங்களை நம்புறேன் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கு நான் பார்க்குற சூழ்நிலைமையில நான் உங்களை நம்புறேன். ஒருவேளை மருத்துவம் இவ்வளவுதான், இந்த வியாதி வந்துட்டு இப்படிதான் அப்படிதான் சொல்லியிருக்கானா, இந்த மருத்துவர்கள் சொன்னதை விட ஆண்டவரே உங்க வார்த்தை பெருசு, நீங்க பெரியவங்க. உங்களை என் சூழ்நிலைமையில பார்க்குறேன் ஆண்டவரே. என் கடன் பாரம் என்னை அப்படியே மூழ்கடித்திரும் நினைக்கிறேன். அதை விட ஏசப்பா ஐஸ்வர்ய சம்பன்னர், எனக்காக சிலுவையில தரித்திர கோலம் ஏற்றவர். லூக்கா 10:12 சொல்கிறபடி ஆண்டவரே உம்மை தொழுது கொள்கிற பொழுதெல்லாம் நீர் எனக்கு ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறீரப்பா. உம்மை பார்க்கிறேன், உங்களை நம்புறேன் ஏசப்பா. என் குடும்ப சமாதானமே இல்லை, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, என் குடும்பத்தில் எப்போ ஒரு போராட்டம். இதை எல்லாவற்றையும் விட இந்த சமாதானத்தை உண்டு பண்ணின சமாதான காரணர் நீங்கப்பா. உங்களை பார்க்கிறப்பா, உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்புவேன், உம் அன்பை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். ஆண்டவரை நம்பி காத்திருக்கிறப்பா. இந்த காலை வேளையில ஏசப்பா காத்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே காத்திருக்கிறாங்கப்பா. காலையில ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. 1000 வழிகள் மனுஷன் தேடுறான் ஒவ்வொரு நாள் காலையும். ஆண்டவரே தேவ ஜனம் அப்பா, உங்க முகத்தை பார்க்க, உங்களை நம்பி உங்க பாதத்துல வந்து காத்திருக்கிற ஜனத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒப்பு கொடுத்து, இயேசுவின் நாமத்தினால அப்பா கரத்துல தந்து, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறப்பா. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முன்ன நிக்கிறது, இவங்க முன்ன நிக்கிறது ஒருவேளை கோலியாத்து போன்ற சூழ்நிலைமையா இருக்கும். அந்த சூழ்நிலைமையிலையும் நீங்க பெரியவங்க, கோலியாத்தை விட பெரியவர். உம்மை நம்புறப்பா, ஸ்தோத்திரப்பா. பிரவாகித்து வருகிற வெள்ளமா இருக்கலாம், அதை விட ஏசப்பா நீங்க பெரியவரப்பா. உம்மை நம்புற ஏசப்பா. உம்மை நம்புவோம், நாம் உம்மை நம்புவோம், உம்மையே நம்பி இருப்போம். ஆண்டவரே உங்க கரத்துல காலை வேளையில தேவ சமூகத்துல தேவனை பார்க்கும்படி தேவ சமூகத்தை நாடி ஓடி வந்த ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளையிலும் ஒரு வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு இடைபடுவாராக. கர்த்தர் நல்லவர். இந்த 2வது மாதத்திலும் புதிய மாதத்திலும் இது ஒரு மறுபடியும் கர்த்தர் கட்டி எழுப்புகிற ஒரு வருடம், உங்களை துளிர்க்க பண்ணுகிற ஒரு வருடம். இந்த வருடத்தில் இத்தனை நாட்கள் ஓடிவிட்டது. ஆண்டவரே இன்னும் சில காரியத்தில் எனக்கு விடுதலை வேணுமே, இந்த காலை வேளையிலும் கர்த்தர் என்னோடு பேச வேண்டுமே, நான் ஆராதித்தேன், துதித்தேன், உங்களுக்கு நன்றி செலுத்தினேன், எல்லாவற்றையும் விட ஸ்தோத்திரப்பா எனக்கு ஒரு விடுதலை வேணுமே என்று காத்திருக்கிற அன்பு நெஞ்சங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இந்த காலை வேளையில பேசுவாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர். எரேமியா 31:4 இப்படி சொல்கிறது, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேள வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். அப்போ மறுபடியும் என்றால் இதுக்கு முன்னாடி கட்டப்பட்டு இருந்தது, ஆனால் இப்போ கட்டப்பட்ட நிலைமை இல்லை. மறுபடியும் இதுக்கு முன்னாடி நீ களிப்பாய், மேள வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுகிறவர்களோடு புறப்பட்ட நாட்கள் உண்டு, நீ சந்தோஷப்பட்ட நாட்கள் உண்டு, களிப்போடு இருந்த நாட்கள் உண்டு. ஆனால் இன்னைக்கு சிலது ஒன்றை இல்லை, அது முன்னாடி இருந்தது. மறுபடியும் அன்னைக்கு இருந்ததை
திருப்பி நான் உனக்கு செய்வேன், திருப்பி எழுப்புவேன், திருப்பி நடத்துவேன். ஹல்லேலூயா. நம்மளுடைய தேவன் ஒரு மன உருக்கத்தின் தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள், அவர் பிரித்தெடுத்த ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கூட்டிட்டு வரார். அவர் நான் தான் தேவன், வேறொரு தெய்வம் இல்லை என்று சொல்லி, என்ன தவிர உனக்கு வேறொரு தெய்வம் வேண்டாம், என்ன நீ நோக்கி பார்த்து பார்த்து நட என்று நடத்தி வந்த ஜனங்கள் அப்பொழுது எப்பொழுதுமாய் அங்கு இங்கு மாறி போகிறத பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தர் இந்த வசனத்தின் தொடக்கமே, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, என் தேவன் ஒரு அன்பான தேவன், அவரை போல அன்பு செய்ய யாரும் இல்லை. மனுஷன் ஒரு நாள் செய்த குத்தத்தை வாழ்நாள் முழுவதும் வைத்து சொல்லி காணிப்பான். நீ இப்படி செய்தவன் தானே, நீ இப்படி சொன்னவ தானே, எனக்கு இப்படி செய்துட்டியே, இப்படி காண்பித்துட்டியே என்று சொல்லி காண்பிப்பான். ஆனா நம்மளுடைய தேவன் ஸ்தோத்திரம், நாம் எப்போல்லாம் மனம் திரும்புகிறோமோ, எப்போமெல்லாம் அவருடைய பாதத்தில் போய் விழுகிறோமோ, அப்போமெல்லாம் ஆண்டவர் பாவங்களார திரு ரத்தத்தினால கழுவுகிறார். அப்போமெல்லாம் எப்போமெல்லாம் அவர் பாதத்தில் போய் நம்ம தாழ்த்துறோமோ, ஆண்டவரே குற்றம் செய்துட்டேன் என்று போய் பாதத்தில் விழும் பொழுது அவர் பிரித்தெடுத்த அந்த ஆதி அன்புலே நம்மளை பார்க்குறார். இங்கே கன்னிகையே, ஒரு பியோரான ஒருத்தியே அப்படின்னா ரொம்ப ஒரு பரிசுத்தமான ஒரு கன்னிகையே, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, உன்னை நான் மறுபடியும் கட்டுவிப்பேன் என்று கூறுகிறார். மறுபடியும் இங்கே நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னா, ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறது என்னன்னா, இதுக்கு முன்னே நீ ஒரு அளிப்போட இருந்த, ஒரு சந்தோஷத்தோட இருந்த, சில காரியங்கள் உனக்கு உண்டா இருந்தது, அந்த சந்தோஷம் இருந்தது. ஆனால் இப்போ சிலது இடிக்கப்பட்டு கிடக்குது. சில சந்தோஷங்கள் இல்லை, சில களிப்பு இல்லை, சில சூழ்நிலைமையில உன்னால் நிற்க முடியாத சூழ்நிலைமை, அது எல்லாம் உன்னை நான் மறுபடியும் கட்டுவிப்பேன், மறுபடியும் உனக்கு அந்த களிப்பை கர்த்தர் தருவேன் என்று சொல்கிறார். இங்க ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். நெகேமியா 1வது அதிகாரத்தில் நெகேமியா கேள்விப்படுறாரு. 1வது அதிகாரத்தின் 3வது வசனத்தில், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும், அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். ஆமென். நெகேமியா கேள்விப்படுகிறார். இவர் சூசான் அரண்மனையில் இருக்கிறார், ராஜாக்கு பானபாத்திரக்காரனாக இருக்கிறார். அவருக்கு அங்கே ஒரு குறையும் இல்லை. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் சிலது இடிக்கப்பட்டது உண்மைதான், சிலது தகர்க்கப்பட்டது உண்மைதான், சில சந்தோஷங்கள் காணாமல் போனது உண்மைதான். ஆனால் இடிக்கப்பட்டதுக்காக, தகர்க்கப்பட்டதுக்காக அத்தனை உங்கள் வீட்டுக்குள்ளே எத்தனையோ பேர் இருக்கலாம், ஆனால் ஒருத்தரை கர்த்தர் தேடுகிறார். அன்னைக்கு எருசலேமில் இந்த சிறையிருப்பிலேருந்து போயிட்டு வந்தவங்க அநேகர் இருந்தாங்க, பாபிலோனுக்கு போயிட்டு வந்தவங்க அநேகர் இருந்தாங்க. எல்லாருக்கும் வராத ஒரு பாரம் ஒரு நெகேமியாவுக்கு வருகிறது. வந்தவங்கள்ட்ட எருசலேமை குறித்து விசாரிக்கிறார். அலங்கம் இடிக்கப்பட்டுட்டுது, வாசலெல்லாம் சுட்டரிக்கப்பட்டுட்டுதுன்னு சொல்றாங்க. அவர் அதுக்கு என்ன செய்திருக்கிறார்னா, 4வது வசனத்துல இந்த வார்த்தைகளை கேட்டபோது உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோக தேவனை நோக்குறார். இந்த வீட்டுக்குள்ளால சிலது கட்டப்படணும்னா நீங்க ஒரு நெகேமியாவை போல எழும்பணும். ஹல்லேலூயா. நான் என் துக்கத்திலே இருந்தேனா துக்கம் உங்களை அமிழ்த்தி போடும். ஆபத்தில் சோர்ந்து போனோம்னா பலன் குன்றி போகும் என்று வேதவசனம் சொல்லுது. ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் ஒவ்வொரு காலத்தை வைத்திருக்கிறார். பிரசங்கி 3:3 இப்படி சொல்லுது, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. ஆண்டவர் சிலதை இடிக்க அனுமதித்தது உண்மைதான், கட்டுகிறதுக்கென்று ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். கட்டுகிறதற்கென்று ஒரு நெகேமியா இந்த வீட்டுக்குள்ள எழும்பணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறார். ஹல்லேலூயா. அந்த ஒரு நெகேமியாவாய் நீங்க ஏன் இருக்கக்கூடாது? ஆண்டவரே, நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர், இந்த வீட்டுக்குள்ளால பல காரியங்கள் இடிக்கப்பட்டுட்டுது. ஆண்டவர் கட்டுகிறவர். எப்போவெல்லாம் நீங்க ஓடி வந்து கர்த்தர் பாதத்தில் விழுறீங்களோ, அவர்கிட்ட உங்களை ஃபுல்லா சப்மிட் பண்றீங்களோ, ஃபுல்லா ஒப்பு கொடுக்குறீங்களோ, அப்போமெல்லாம் அவர் மனமுருகிடுவார். அவர்கிட்ட மாசு மறுவே இல்லை. சொல்லிட்டு மாற்றக்கூடிய தேவன் அல்ல நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். அவர் சொன்னது தான் அவர் கட்டுவிப்பார். மறுபடியும் கட்டுவிப்பேன், மறுபடியும் மேலதாளத்தோட களிப்புள்ள கூட்டத்தோட புறப்படுவாய். எப்படி சந்தோஷப்பட்டு வாழ்ந்தியோ அப்படி நீ திருப்பியும் எழும்புவான்னு சொல்றாரு. இங்க இந்த நெகேமியா அதிகாரத்தை நீங்க தியானித்தீங்கன்னா, அந்த போய் பார்க்கிறார்,
முதல்ல மன்றாடுகிறார், பாவத்தை அறிக்கை பண்ணுகிறார். உங்களை விட்டுட்டு நாங்க எங்கேயோ போயிட்டோம் ஆண்டவரே, மோசேக்கு நீங்க சொன்னீங்களே, சிதறுண்டு போன இடத்துல இருந்து என்ன நோக்கி கூப்பிட்டீங்கன்னா நான் கேட்பேன்னு சொன்னீங்களே, வேத வசனத்தை கொண்டு ஆண்டவற்றை மன்றாடுகிறார். போய் இடிக்கப்பட்டதை போய் பார்க்கிறார். யார் யார் கண்களை தயவு கிடைக்கணுமோ அதுக்காக ஜெபிக்கிறார். இதுக்கு விரோதமா எழும்புனவனை சத்துருக்களை எல்லாம் மேற்கொள்ளுகிறார். எந்தெந்த பகுதி கட்டப்படணுமோ அந்தந்த பகுதி கட்ட அதற்கேற்ற ஆட்களை விட கர்த்தர் தேவ ஞானத்தை நெகேமியாவுக்கு கொடுக்கிறார். முடிவில் பார்த்தீங்கன்னா நெகேமியா 6:15 எழுதப்பட்டிருக்கும். அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு ஏலூல் மாதத்தின் 25ஆம் தேதியிலே முடிந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இடிக்கப்பட்டது, சுட்டு எரிக்கப்பட்டது, யாருக்கும் வரல பாரம். ஒரு நெகேமியா எழும்பி அவர் சொல்லுவார், இது எனக்கு இந்த எது இன்னைக்கு ஜெபிக்கிறீங்க, உபவாசிக்கிறீங்க, தேவ சமூகத்தில் காத்திருக்கீங்க, எந்த மகிமையும் இது இந்த ஆளை வச்சு நான் நடத்தினதுனால தான் போயிட்டு இப்படி நடந்ததுன்று மகிமையை வேற ஒருத்தருக்கு கொடுத்துறாங்க. நெகேமியால வாசிச்சு பார்த்தீங்கன்னா இது இந்த காரியங்க கர்த்தரால் தான், பரலோகத்தின் தேவனால தான் கைகூடி வந்தது என்று திருப்பி திருப்பி சொல்வார். அவர் எங்களை நினைத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையில் ஒரு மிசை கூட ஆண்டவரை நான் கட்டப்படணும், கட்டுகிறது உங்கள் சித்தம் தான், நீங்கள் எங்களை கட்டுவிப்பேன்னு சொல்லிட்டீங்க, அதுக்கான பிரயாசத்தை எடுக்க, திறப்பில் நிற்க, திறப்பை அடைக்க ஏசப்பா அந்த கட்டுமான பணிக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்குறப்பா. இந்த வீடு கட்டப்படணும், என் வாழ்க்கை கட்டப்படணும், என் குடும்ப ஜீவிதம் கட்டப்படணும், என் பிள்ளைகள் வாழ்க்கை கட்டப்படணும், அதுக்கு என்ன தாரப்பா. என்னை நீங்கள் இப்போ புதுசாக பார்க்குறீங்க, கன்னிகையேன்னு கூப்பிடுறீங்கப்பா. ஏசப்பா என்னை தார ஆண்டவரே என்று ஒப்பு கொடுத்து, ஏசப்பா ஆண்டவரே என் வாழ்க்கை கட்டப்படட்டும், என் வீடு கட்டப்படட்டும், இடிக்கப்பட்டு ரொம்ப நாள் ஆயிட்டுப்பா, மறுபடியும் கட்டப்படட்டும், மறுபடியும் கழிப்பு என் வீட்டுக்குள்ள சத்தம் கேட்கட்டுப்பா என்று ஒப்பு கொடுங்க. ஏசப்பா ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரை கர்த்தர் ஆள் கொள்ளுங்கப்பா, ஆள் கொள்ளுங்கப்பா, ஸ்தோத்திரப்பா, ஆள் கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றியப்பா. ஏசப்பா என்னென்ன காரியத்தை இடிந்து கிடக்குதோ இந்த வீட்டுக்குள்ளால, ஏசப்பா மறுபடியும் கட்டப்படுகிற ஒரு அனுபவம் இந்த வீட்டுக்குள்ள உண்டாகட்டுப்பா. இடிந்து போன ஜெப ஜீவிதமா, இடிந்து போன குடும்ப வாழ்க்கையா, இடிந்து போன ஆவிக்குரிய பரிசுத்தமா ஏசப்பா கட்டப்படட்டும் ஆண்டவரே. வாஞ்சிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த காலை வேளை ஏசப்பா ஒரு கட்டப்படுதல், ஒரு புதுப்பிக்கிற நேரமாய் மாறட்டும். இந்த வீட்டுக்குள்ள ஒரு நெகேமியா எழும்பட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். 52 நாளைக்குள்ளால அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது போல இவர்கள் ஒவ்வொருவரும் ஏசப்பா எங்கள்கிட்ட சாட்சியாய் சொல்லட்டும். இது ஒரு சாட்சியாய் மாறட்டும். நான் ஜெபிக்க தொடங்கி 52 நாளைக்குள்ளால என் வாழ்க்கையில அற்புதம் நடந்தது. இடிந்து போய் கடந்த என் புள்ள வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட்டுட்டுது. இடிந்து போன என் பொருளாதார ஜீவிதம் கட்டி எழுப்பப்பட்டுட்டுது என்று சொல்லட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. இன்னையிலிருந்து தன்னை ஒப்பு கொடுக்கட்டும், பாவங்களை அறிக்கை பண்ணட்டும். மொத்த குடும்பத்துக்கும் ஆண்டவரே, ஆண்டவர் மொத்த ஜனத்துக்காக ஒரு நெகேமியா பாவ அறிக்கை பண்றாரு ஆண்டவரே. மக்கள் மத்தியில இருந்த பாவங்களை ஆண்டவரை எடுத்து அப்புறப்படுத்த சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு நெகேமியா மேல கர்த்தர் வைத்த அபிஷேகத்தை இந்த காலை வேளையில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலே ஊற்றுவீராகப்பா. இந்த வீட்டுக்குள்ளால கட்டப்பட வேண்டியது கட்டப்படட்டும், மறுபடியும் களிப்பு உண்டாகட்டும், மறுபடியும் ஏசப்பா கட்டப்படட்டும். அநேகர் இடிக்கப்பட்டது தான் நிறைய பேர் பார்த்துட்டு போறாங்கப்பா. இந்த வீடு கட்டப்பட்டு எழும்புறத, இந்த குடும்ப ஜீவிதம் கட்டப்பட்டு எழும்புறத, இந்த பிள்ளைகள் மகிமையா எழும்பி நிற்கிறத அநேகர் பார்த்து கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியம் செய்தார் என்று அநேக நாவுகள் உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் கரத்திலே ஏசப்பா ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு வீட்டையும் ஆசீர்வதிக்கிறோம். இன்னைக்கு ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு வீடும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கரத்துல தந்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்படியே ஸ்தோத்திரம். இந்த நாளையில பிறந்த நாள் கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்காக, திருமண நாளை அனுசரிக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தினால வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த வருடம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பதாக, இந்த புதிய வருடத்தை கர்த்தர் நன்மையினால் நிரப்புவாராக. ஒருவேளை இதுவரை இடிக்கப்பட்ட சூழ்நிலைமையா இந்த வருடம்
மறுபடியும் கத்தர் கட்டி எழுப்புகிற அனுபவத்தை கத்தர் காண்பிக்க போகிறார். பெரிய காரியங்களை செய்ய போகிறார். விசுவாசிங்க. கத்தர் கரத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இன்னைக்கு புதிய நாள்ல, இந்த புதிய அப்பா வருஷத்துக்குள்ளால, பிறந்த நாளுக்குள்ளால ஆண்டவரே திருமண பந்தத்தை துவங்கி ஆண்டவரே இத்தனை வருடத்தை முடித்து இன்னொரு புதிய வருடத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொருத்தரையும் கத்தர் கரத்துல தந்து, ஆண்டவரே நீர் நன்மைகளின் தேவனப்பா, ஆசீர்வாதத்தின் ஊற்றும் உறைவிடம் ஆண்டவரே. ஏசப்பா புதிய வருடம் ஒவ்வொரு பகுதியும் ஆசீர்வதிக்கப்பட, எது எது கட்டுவிக்கப்படணுமோ கட்டுவிக்கப்பட, அதை கண்டு இவர்கள் சாட்சி சொல்ல ஆண்டவரே இன்னையிலிருந்து 52வது நாளையில எப்படி அவர் குறுகின நாட்களுக்குள்ளால நெகேமியாவுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்தீங்களோ அதுபோல கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பெரிய காரியத்தை செய்து மகிழ பண்ணுகிற நாட்களாய் மாறும்படியாய் கத்தர் கரத்துல தந்து ஜெபிக்கிறப்பா. புதிய வருஷத்தை எல்லாவித நன்மைகளால பாதுகாவலால கத்தர் நிரப்பும்படியாய் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் இவர்கள் ஒவ்வொருவரை உங்க நாமத்தை சொல்லி ஆசீர்வதித்து ஜெபிக்கிற ஆண்டவரை. அப்படி செய்ய போறதற்காக நன்றி செலுத்தி, அப்பா இவ்வளவு நேரம் எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்த ஹெவன் டிவிக்காக, இந்த ஊழியங்களுக்காக கத்தரை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரை. நன்றி அப்பா. அந்த ஹெவன் டிவி ஊழியத்தை கத்தர் இம்மட்டுமாய் கிருபையாய் நடத்தி வருகிற எல்லா கிருபைகளை நினைத்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை கத்தர் இன்னும் மேன்மேலும் பெருக பண்ண, ஆசீர்வதிக்க ஆண்டவர் இந்த ஊழியத்தின் மூலம் செய்யப்படுகிற எல்லா ஊழியங்களையும் கத்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த கத்தர் கரத்துல தந்து ஜெபிக்கிற ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரத்தை முன்னின்று நடத்துகிற ஆண்டவரே ஃபவுண்டருக்காக, அவங்க ஃபேமிலிக்காக கத்தர் அப்பா பொறுப்பெடுக்கும்படியாய், ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவர் எல்லா பகுதியில பாதுகாவலை கத்தர் கட்டளையிடும்படியாய் இன்னும் ஸ்தோத்திரம் பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்குள்ளால ஆண்டவரே இதற்காக ஜெபிக்க, இதை தாங்க அப்படிப்பட்டுள்ள ஏசப்பா பாரத்தை கத்தர் கட்டளையிடணும். ஏனென்றால் ஏசப்பா இந்த டிவியுடைய நிரந்தரமான ஒரு கட்டிடம் கட்டு முடிக்கப்பட்டு இன்னும் நிறைய வேலைகள் இருக்கு. அதனுடைய தேவைகளுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த தேவைகளை கத்தர் பரத்தில் இருந்து சந்திக்க, யார் யாரோட இடைபடணுமோ கத்தர் இடைபட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. கத்தர் செய்வீராகப்பா. ஏசப்பா அதனுடைய தேவைகள் அநேக ஏசப்பா. வானத்தின் பலகனிகளை கத்தர் திறக்கும்படியாய் கத்தர் இடைங்கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன், ஆண்டவரை திருப்திப்படுத்துகிற தேவன், இந்த காரியங்களை திருப்திப்படுத்தும்படியாய் அப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தின் மூலம் வெளி தேசங்கள்ல ஆண்டவரே செய்யப்படுகிற எல்லா ஊழியங்களை, சமுதாய பணிகளை கத்தர் ஆசீர்வதிக்க, அந்த தேசங்கள்ல இதற்கேற்ற பிரதிபலன ஆத்துமாக்களாய் பார்க்க கத்தர் கிருபை செய்யுங்க. 24 மணி நேரம் உடைய வார்த்தைகளை, வசனத்தை, உடைய துதியை சுமந்து வருகிற இந்த டிவியை ஏசப்பா கத்தர் கரத்துல தந்து இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். அப்படி எங்க MMJ ஊழியத்திற்காக, இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் கத்தர் பொறுப்பெடுக்க, ஆசீர்வதிக்க, இந்த டிவி, இந்த நிகழ்ச்சி இன்னும் புது புது நிகழ்ச்சிகளாய் வெளிவர கத்தர் கிருபை பாராட்ட ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி, சகல கனம், சகல மகிமை ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all. Praise the Lord. துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும்